ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை ஷாலிஸ் ரெசிபீஸ். இப்போ நம்ம ஷாலிஸ் ரெசிபீஸில் ஒரு ஹெல்த்தியான ஒரு ரெசிபி தான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பண்ண போகிறோம். நிறைய பேர் வந்து நார்மலாக கோவக்காய் வச்சு பொரியல்லாம் பண்ணுவாங்க. பட் ஆனால் இந்த ஸ்டைலில் நீங்கள் செஞ்சு பாருங்கள். இட்லி, தோசை, சப்பாத்தி கூட தொட்டு சாப்பிட்லாம். அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். முக்கியமாக காரக்குழம்பு, தயிர் சாதத்துக்கெலாம் சைட் டிஷ்ஷாக சூப்பராக இருக்கும். வாங்க இப்போ இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பேன் எடுத்துக்கோங்க. இதில் வந்து ஒரு 10 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், அதாவது ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்ச பிறகு 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க. ஒரு 20 பல் பூண்டை வந்து தோலை நீக்கிட்டு நல்லா மெலிசாக ஸ்லைஸாக கட் பண்ணி சேர்த்துக்குங்க. இப்போ இதை நல்லா ஒரு டைம் வந்து நம்ம வதக்கி விட்டுடலாம். இது வதங்கின பிறகு 2 பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்குங்க. வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா கலர் மாதிரி வரணும். இந்த அளவுக்கு வதங்கின பிறகு இதில் வந்து ஒரு 2 தக்காளியை வந்து ஸ்லைஸாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா பொடியாக சேர்க்கறதுனால சேர்த்துக்குங்க. இப்போ தக்காளி நல்லா மசிய குழையிற அளவுக்கு நம்ம வந்து வதக்கி விட்டுடலாம். இப்போ இதில் தேவையான மசாலா சேர்த்துப்போம். ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூளும், 2 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துக்குங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துக்கிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். இது மிக்ஸ் பண்ணும்போது ரொம்ப ட்ரையாக இருந்ததுன்னா கொஞ்சமாக ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. இந்த மசாலா நல்லா குக் ஆகிடணும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு மசாலா நல்லா குக் ஆன பிறகு நம்ம வந்து ஒரு 1/2 கிலோ கோவக்காய் வந்து நான் இந்த மாதிரி சின்ன சின்ன க்யூப் ஷேப்பாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம், இல்லை நீல வாக்கில் வேணுனாலும் போட்டுக்கலாம். உங்களுக்கு விருப்பமான சைஸில் நீங்கள் போட்டுக்கோங்க. இப்போ இது கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா பவுடர் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கிட்டு இதை நல்லா வதக்கி விட்டுடலாம். நல்லா அந்த மசாலாவோட கோவக்காய் வந்து நல்லா மிக்ஸ் ஆகி வரணும். ஒரு 5 நிமிஷத்துக்கு இதை நல்லா நம்ம வந்து ஹை ஃப்ளேமில் வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ ஒரு மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் 5 நிமிஷம் அப்படியே குக் ஆக விட்டுடலாம். அவ்வளோதான். ஒரு 10 நிமிஷத்துலேயே பார்த்தீங்கன்னா இது நல்லா வதங்கி வந்துட்டுருக்கோம். இப்போ வந்து ஒரு கப் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். தேங்காய் துருவல் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். இப்போவே பார்த்தீங்கன்னா வாசனை நல்லா கம கமன்னு இருக்கும். இது செய்யும் போதே வந்து எல்லாருமே கேட்பாங்க, என்ன செய்கிற வீட்டில் நல்லா வாசனையாக இருக்குது அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. இது வந்து கோவக்காய் பொரியல் அப்படின்னு நீங்கள் சாப்பிடாம இதை வந்து கோவக்காய் வந்து நல்லா ரோஸ்ட் பண்ண மாதிரி இருக்கும். சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான். மறுபடியும் ஒரு லோ ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு வச்சிடலாம். அவ்வளோதான். இப்போ ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களுக்கு எவ்வளோ ட்ரையாக வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் ரோஸ்ட் பண்ணிவிட்டு இறக்கலாம். அப்படி இல்லைன்னா இப்படியே கூட இறக்கிடலாம். இது பார்த்தீங்கன்னா சப்பாத்திக்கு, அதே மாதிரி தயிர் சாதம், சாம்பார் சாதம் எல்லாத்துக்குமே அல்டிமேட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பை பை ஃப்ரெண்ட்ஸ்.